Hello all, Assalamualaikum. This is Tasli. Welcome to my channel Tasli Creating. Today நம்ம த்ரெட் பேங்கிள் கிளாஸ் 9 தான் பார்க்க போறோம். 9ல வந்து ஒரு ராயல் லுக் தரக்கூடிய ஒரு பேங்கிள். ரொம்பவே சிம்பிளான பேங்கிள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோஸ் கண்டினியூஸா பார்க்க முடியும். வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பேங்கிள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ். க்ளூ இப்போ மேல யூஸ் பண்ண சில்க் த்ரெட் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பீச் பிங்க் கலர். இதுல வந்து டார்க் கலரா தெரியுது. ஆனா இது வந்து லைட் கலர் தான். அப்புறம் வந்து கட்டர். சுகர் பீட்ஸ் வச்சு தான் இன்னைக்கு மெயினான விஷயங்கள். அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். இன்னைக்கு வந்து ரொம்பவே ஈஸியான பேங்கிள் தான் செய்ய போகிறோம். அதாவது இதில் நம்ம ரேப் பண்ணுறதே அந்த சுகர் பீட்ஸ் வந்து க்ளூ வச்சு அப்ளை பண்ணி ஒட்டுறது. இது மட்டும் தான் கஷ்டமாக இருக்கும். இதை வந்து வேறு எந்த கஷ்டமும் கிடையாது. ரொம்பவே ஈஸியாக அர்ஜென்ட் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேங்கிள் வந்து யூஸாக இருக்கும். இப்போ நம்ம எப்பவும் போல் ஃபஸ்ட்டு இந்த கார்டில் ரேப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேங்கிள்ல ரேப் பண்ணும்போது த்ரெட் வந்து சிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. த்ரெட்டு சிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். த்ரெட்டை வந்து ரொட்டேட் பண்ணாமல் பேங்கில் ரொட்டேட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு சிக்காமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து லாங் சைஸ் நோட்டில் இந்த மாதிரி த்ரெட்டை வந்து சில்க் த்ரெட்டு ரேப் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு கார்டு ஏதாவது கிடச்சிச்சின்னா அதில் அதாவது த்ரெட்டை வந்து ரொம்ப லாங்காக சீக்கிரமாக வேலை முடியணும்னு ரேப் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டா வந்து ரேப் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு சிக்காம கூட வரலாம். அதே மாதிரி இந்த சில்க் த்ரெட் நான் இந்த பண்றேன்னா, இந்த மாதிரி பாந்தமா பண்ணுங்க. ஒல்லியா ஒரு மாதிரி மொத்தமா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு சில்க் த்ரெட் சுத்தையில உங்களுக்கு அது வந்து பாந்தமா வராது. பேங்கிள்ல வந்து அது மொத்தமா அது இருக்க மாதிரி இருக்கும். சில பேருக்கு சைஸ் டிஃப்ரெண்ட் ஆகும்ல. அப்ப டிஃப்ரெண்ட் ஆகையில நீங்க வேற சைஸ் வாங்கையில இது மாரி மொத்தமா நீங்க ரேப் பண்ணையில சைஸ் கூட மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. தெரியாதவங்களா இருந்தாலுமே வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம எல்லாருக்குமே டவுட் கிளியர் பண்ணி தான் இருக்கோம். அதே மாரி கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்லயுமே நம்ம எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கோம். கிட்டு உங்களுக்கு த்ரெட் பேங்கிள் கிளாஸ் கிட்டு வேணும் அப்படின்னாலும் நீங்க கண்டிப்பா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி பேங்க்ல ரேப் பண்ணையில பேலன்ஸ்க்கு வந்து ரைட்ல தான் நீங்க ரேப் பண்றீங்க அப்படின்னா, லெஃப்ட் ஹேண்டால நல்லா புடிச்சுக்கோங்க. இல்லைன்னா கீழ கூட இந்த மாதிரி வச்சு புடிச்சுக்கோங்க. ஏன்னா, ஒரு மாரி வழுக்கிட்டு போகும். அதையவே பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் ஸ்டார்ட்டிங்லேயே சொல்லியிருக்கணும். சில விஷயங்கள மறந்துருவேன்ல, நானே மறந்துருவேன் அப்பப்ப. இடையில ஞாபகம் வரையில நான் சொல்றேன். அதேமாரி கிளாஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பராவே பண்றீங்க. நான் சில ஃபோட்டோஸ் எல்லாமே வச்சிருக்கேன். அது எல்லாமே ஷோ பண்றேன் பாருங்க. அ அதேமாரி நெறைய டவுட்ஸுமே கேட்குறீங்க. YouTubeல பார்த்துட்டு, கிளாஸ்க்கு கேட்குறீங்க. கிளாஸோடைய டீட்டெயில் வந்து கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எல்லாருக்குமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட் பேட்ச் எப்போ அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா நம்ம வந்து அப்டேட் குடுக்குறேன். பாருங்க. பார்த்துட்டு நெக்ஸ்ட் பேட்ச்ல கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பேட்ச் வந்து 7 கிளாஸ் வரைக்குமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்க ஜாயின் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக சொல்றேன். நம்ம வந்து த்ரெட் பேங்கிள் கிளாஸ் மட்டும் எடுக்கல. ஆரி கிளாஸ் ப்ளஸ் வந்து மெஹந்தி கிளாஸ் இதெல்லாமே போட்டுட்ருக்கோம். இன்னும் வரக்கூடிய காலத்துல அதாவது ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃப்ரீ கிளாஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்றோம். அந்த மாரி பேக்கிங், கேண்டில் மேக்கிங் கிளாஸ் எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ சீக்கிரமா எல்லாமே YouTubeல அப்டேட் பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி உங்களுக்கு லாஸ்ட் எட்ஜ்ல வந்து முடிய போறப்ப, உங்களுக்கு அந்த மாரி பிரிஞ்சுகிட்டு வருது அப்டின்னா, உங்க விரல்ல வந்து நான் ஆல்ரெடி க்ளூ அப்ளை பண்ணிட்டு அத ஒட்டி பாருங்க அப்டிங்கிற மாரி சொல்லியிருப்பேன். அது இல்லன்னா, இப்ப ரேப் பண்ணையில சைஸ் கொஞ்சம் அதாவது முந்தலும் பிந்தலுமா இருக்கு இல்லையா? அந்த சில்க் த்ரெட்டு. அத வந்து ஒரே சைஸ்ல கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி, அந்த எட்ஜ் முடியிற இடத்துல ஒட்டுங்க. அதே மாரி நெக்ஸ்ட் சில்க் த்ரெட் வந்து ரேப் பண்ணையில, அந்த எங்க முடிச்சிருக்கோமோ, அது பக்கத்திலேயே வச்சு ஆரம்பிங்க. இதனால உங்களுக்கு கேப் இல்லாம கூட இருக்கும். இப்ப செகண்ட் ஹாஃப்பும் முடிச்சாச்சு. தேர்ட் ஹாஃப் பாருங்க. தேர்ட் ஹாஃப் எங்க முடிச்சிருக்கனோ, அதே இடத்துல தான் சொல்ற மாரி பண்ணியிருக்கேன். அது மாரி வீடியோ பார்த்து பொறுமையாவே பண்ணுங்க. கிளாஸ் டைமிங்கும் நம்ம வந்து குடுத்துட்டு தான் இருக்கோம். அது 1 டே விட்டு விட்டு தான் கிளாஸ் டைமிங் இருக்கனால, உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு. இன்னும் நெறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, "நான் YouTubeல பார்த்து பண்ணியிருந்தேன். ஈஸியா இருக்கு." அப்படிங்கிற மாரி. அவங்க எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க சேனலுக்கும். இப்ப நான் வந்து என்னோட ஸ்டூடண்ட் செஞ்சிருந்த அந்த பிக் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் பாருங்க. இது வந்து ஸ்டூடண்ட் முனோஃபர் பண்ண ஒர்க்கு.
பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இது வந்து ஸ்டூடண்ட் ஃபாசிலாவோடைய ஒர்க்கு. பாருங்க எவ்வளோ அழகா எலிகென்ட்டா பண்ணியிருக்காங்க. நம்ம வீடியோல சொல்லிக் குடுத்தத விட சூப்பராவே பண்ணியிருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் 2 பேருமே. ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே சேர்த்து. இன்ஷா அல்லாஹ் நான் லாஸ்ட் வீடியோல எல்லாரோட ஒர்க்குமே கண்டிப்பா வந்து போடுறேன். இப்ப வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட் போடலாம். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த பேங்கிள் வந்து ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஃபுல்லாவே ராப் பண்ணி முடிச்சுருவோம் சில்க் த்ரெட்ட. அதுக்கப்புறமா இந்த சுகர் பீட்ஸ வந்து இதில நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போறோம். அவ்வளோதான் இதோடைய பேங்கிளோடைய ஒர்க்கே இவ்வளோதான். நான் அதனால தான் இந்த பேங்கிள் வந்து சிம்பிள்னு சொன்னேன். இது ஒட்டுறதும், ராப் பண்றது மட்டும் தான் கஷ்டமா இருக்குமே தவிர்த்து வேற எந்த கஷ்டமே கிடையாது. நான் ஆரம்பத்தில சொன்ன மாரி இது நீங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாஸ்ல கண்டிப்பா ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து ஒரு ராயல் லுக் குடுக்குது. இந்த 2 பேங்கிள் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. ஒன் கட் பேங்கிள் இடையில இடையில நீங்க ஏதாவது ஒரு டிசைன் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு கூட போட்டுக்கலாம். அது வந்து உங்களுடைய விருப்பம் தான். நம்ம ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருப்போம் இல்லையா? உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அத மாரி. சரி, அப்புறம் வந்து இன்னைக்கான டிப்ஸ் சொல்றேன். எப்பவுமே சில்க் த்ரெட் வந்து பிராண்டடா பார்த்துக்கோங்க. இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் நான் இன்னொரு வாட்டி சொல்றேன். டிப்ஸ் அப்படிங்கிறனால சொல்றேன். பிராண்டடா பார்த்துக்கோங்க. இந்த பிராண்ட் தான். ஏன்னா சில்க் த்ரெட்டோட அந்த குவாலிட்டி போயிடுச்சு அப்படின்னா, நம்ம பேங்கிள் பண்ணியும் வேஸ்ட் தான். நம்ம வந்து நார்மல் த்ரெட்ல சில்க் இது பண்ணல, பேங்கிள் பண்ணல இல்லையா? அத மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு பேங்கிள் செய்யறதுக்கு முன்னாடி கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. இப்ப நீங்க சாரி வச்சு தான் பண்றீங்க அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி இப்ப சில சாரீஸ்ல வந்து டபுள் கலர் இருக்கும். அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா பிளான் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. இந்த டிப் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போன வீடியோல அத சொல்றேன். இந்த வீடியோல நான் சொல்றேன். அடுத்த வீடியோல அதான் சொல்லுவேன். டிப்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுன்னு கிடையாது எல்லா கிளாஸ்க்குமே. இப்ப ஓரளவு ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து சிம்பிள் தான் அப்படிங்கிறனால. இந்த க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஒட்ட போறோம். இந்த சுகர் பீட்ஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் வந்து கரண்டு தான். அதாவது உதிர ஆரம்பிச்சிடும். நல்லா காய வச்சதுக்கப்புறம் உங்க கையில போடுங்க. இப்ப என்னோட கையில நான் போட்டு காட்டுறேன். கண்டிப்பா லாஸ்ட்ல காட்டுவேன். எல்லாத்துலயுமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இது பிடிக்கிறது கஷ்டமா இருக்கிற மாதிரி தெரிஞ்சுச்சு அப்படின்னா, 2 பேங்கிள்லயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த மாதிரி ஒட்டிருங்க. அத ஒட்டி காய வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் வந்து ஒட்டி காய வச்சு ராப் பண்ணி பாருங்க. ஏன்னா, உங்களுக்கு எப்படி வசதியோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா என்னாலயே ஹேண்டில் பண்ண முடியல. உதிர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப நேரமா உதிர்ந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. இது இன்னும் காயல. காய வச்சதுக்கப்புறம் காட்டுறேன். இன்னுமே சூப்பரா இருக்கும். ஏன்னா இந்த கிளாஸ்லாம் வந்து நான் கிளாஸ் படிக்கையிலேயே ரொம்ப புடிச்சு எனக்கு பண்ண ஒரு பேங்கிள்ல இதுவும் ஒண்ணு. அவுட்புட் காட்டுறேன் பாருங்க. எவ்வளோ சூப்பரா இருக்குன்னு பாருங்க. இதுல நமக்கு வேலையே அதிகமா கிடையாது. ரொம்ப ஈஸியான வேலை தான். பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.